பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மிதுனம் அப்படின்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம், நம்மளால் முடியாதே கிடையாது, ஓவர் கான்ஃபிடென்ஸ். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணணும்னா எங்கேயாவது போய் வெயிட்டாக மாட்டிடுவாங்க. பெரிய பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவாங்க. நம்ம தான் இதெல்லாம் செஞ்சிட்டோமே, ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்னு செய்ய முடியாத விஷயத்தை எடுத்துகிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இன்னொன்று இவங்ககிட்ட நெகட்டிவ் என்னென்னா டபுள் மைண்டட்னஸ் எப்பவுமே இருக்கும் இவங்ககிட்ட. ஒன்று ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடியலன்னு நினைக்கும் போது அந்த புத்திசாலி இல்லையா, நம்ம இதை விட்டுடலாமோ, விட்டுட்டா சரியாயிடுமோ அப்படின்ற ஒரு யோசனைகள் எப்போவுமே வரும். அதனால் இவங்க எப்போவுமே ஒரு சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்த்துட்டு செய்கிறது நல்லது. இவங்களுக்கு நிறைய நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் மூலமாக கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறாத உறவுகள் இப்படிலாம் ஏற்படும். அவங்களால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. இவங்க யோசித்து செய்ய முடியாத விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனைவியை சூஸ் பண்ணுறது, ஒரு கணவனை சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறோன்னு யோசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க, நம்மளும் வேலைக்கு போவோம், நல்லா லைஃப்பை லீட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு இப்போ பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய கணவர் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும். அது இயற்கை, எல்லாருக்குமே இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு 10% அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு வரனை தேர்வு செய்வது, ஒரு கலத்திரத்தை, ஒரு பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை தேர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய தவறான முடிவுகள் எடுத்ததுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். நல்ல வேலையில் இருப்பார், வரும்போது கல்யாணம் ஆகி 3ஆம் மாதத்தில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ என்ன ஆகிடுவாங்க, என் வாழ்க்கையே போச்சு, நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தினால நிறைய பிரியக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க.
அதேமாரி ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது, வர்ற பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணாக இருக்குது, பரவாயில்ல. அவங்க வந்தவுடனே என்ன ஆகிடுவாங்க, வரும்போதே அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்போது நம்ம வேலையை விட்டுறணும்னு வருவாங்க. இவர் அதை எதிர்பார்ப்பார், வேலை பார்க்கணும். அவங்களால போக முடியாத சூழ்நிலை, அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனாலேயும் இவங்களுக்கு நிறைய பேருக்கு மேரேஜில் ஒரு ஃபெயிலியர் வருது. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு நினைப்பாங்க, நிறைய நேரத்தில் அது மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அதனாலேயும் ஒரு தோல்விகளை, திருமணத்தில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அது முக்கியமாக பார்ட்னர்ஷிப் ஆகவே ஆகாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் தான் பண்ணுவேன், ஏன்னா இவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒரு பார்ட்னராக வருவாங்க எப்போவுமே. இப்போ உங்களை பற்றி தெரியுது எனக்கு, அப்போ நான் என்ன நினைப்பேன், நீங்களும் நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே அந்த பார்ட்னரால் ஒரு ஏமாற்றம் வரும். ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்கும்போது வேறு மாதிரி டேர்ம்ஸில் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் வரும்போது பணம்னும் போது அங்கே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, இல்லை ஒருத்தர் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாராவது ஒருத்தருக்கு தோல்வி வரும். அதனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா புத்திசாலித்தனம் தான். அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் அழகாக சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது கரெக்டாக பொருந்தும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அழகாக ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா லைஃப்பில் எப்போவுமே வெற்றி தான் இவங்களுக்கு. அப்போ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்நாள் கடவுள் அப்படின்றவங்க எந்த கடவுளை வழிபட்டால் நல்லபடியாக ஒரு பலன் கிடைக்கும்? இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். இவங்க மிதுன ராசி அப்படின்னா என்ன பண்ணிடணும், திருப்பதி போயிடணும். அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கும். மெயினாக முக்கியமாக பண வரவுகள் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும். அதனால் இவங்க எப்போவுமே திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வியாழக்கிழமை போனால் தான் நல்லது அப்படின்னு போயிடுவாங்க.